நீங்க இந்த கவிதை போட்டியில வந்து கலந்துக்கினீங்க இல்லைங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதை எப்படின்னா, இப்போ நான் வந்து பயமே இல்லாமல் சொல்கிறது தான் அங்கே செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து நான் முதல்ல வந்து ஃபேர் ஆகுவேன், ஸ்டேஜ் ஃபிகர்லாம் எனக்கு நிறையா இருக்கும். இப்போ வந்து எனக்கு கிடையாது. ஓகே, உங்களோட கவிதையை நீங்க வாசிச்சு காமிக்கிறீங்களா? எஸ் மேம். மரம் மரம் மனித வாழ்வின் மூன்றாம் கரம். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். பிராண வாய்வை அள்ளி கொடுப்பதில் அரச மரம். புயலின் வேகத்தை தடுப்பதில் புளிய மரம். மருத்துவ குணங்கள் கொண்டது வேப்ப மரம். மண் அரிப்பை தடுக்கும் தென்னை மரம். நிலத்தடி நீரின் பாதுகாவலன் பனை மரம். அலங்கார பொருட்களுக்கு தேக்கு மரம். ஆன்மீக தலங்களில் உயர்ந்தது வில்வ மரம். பூவிலே கடவுளை காண்பது நாகலிங்க மரம். சுவையான பழங்களுக்கு மா பலா கொய்யா மரம். முடிவுகள் இல்லை மரங்களை வளர்க்க, முயன்று பார் அதன் நிழலே சொல்லும் உறக்க. முடிவுகள் இல்லை மரங்களை வளர்க்க, முயன்று பார் அதன் நிழலே சொல்லும் உறக்க. மண்ணுக்கு உரமாய், கொடிக்கு பந்தலாய், வீட்டிற்கு காவலனாய், மழைக்கு உதவியாய், பறவைகளின் குடிசைக்கு கூரையாய், பறவைகளின் வாழ்விடமாய், விளையாட ஊஞ்சலாய், தன்னை வெட்ட வந்த கோடாரிக்கே கைப்பிடியாய். உயிருக்கெல்லாம் உயிர் மரம், அதுவே மனித வாழ்வின் மூன்றாம் கரம். மரம் வளர்ப்போம், மழைக்கு நாமும் துணை நிற்போம். மரம் வளர்ப்போம், மழைக்கு நாமும் துணை நிற்போம். நன்றி.